வணக்கம் மக்களே. பிச்சு போட்ட கோழி வறுவல் சமைக்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ. நம்ம கூப்பிட்டு தமிழ் சேனல்ல இன்னைக்கு வில்லேஜ் ஸ்டைல் பிச்சு போட்ட கோழி வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு குக்கர்ல 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி 400 கிராம் சிக்கனை 2 துண்டுகளாக போட்டுக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ குக்கரை மூடி 4 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். பிறகு குக்கரை ஆஃப் பண்ணிட்டு ஆவி அடங்கினதும் சிக்கனை தனியாக எடுத்து கையால் பிச்சு போடணும். எலும்புடன் சேர்த்தே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், மெல்லியதாக வெட்டப்பட்ட வெங்காயம் 1 சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கணும். இதில் 2 பச்சை மிளகாய் நறுக்கியது, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து தொடர்ந்து வதக்கணும். 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலா வேகும் வரை வதக்கணும். இப்போ இதுல பிச்சு போட்ட சிக்கனை சேர்த்து சிக்கனை வேக வச்ச தண்ணி 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஊற்றி வதக்கணும். பத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கலக்கணும். கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்து அடுப்புல இருந்து இறக்கிடலாம். வில்லேஜ் ஸ்டைல் பிச்சு போட்ட கோழி வறுவல் ரெடி. இது மேலே எலுமிச்சை சாறை பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டா செம்மையா இருக்கும். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு கூப்பிட்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோஸை பத்தி நோட்டிஃபை ஆகிறதுக்கு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.